தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்த நோயாளர்களை விசேடமாக அழைத்து சிகிச்சை, கிராமப்புற மக்கள் பாதிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ரணிலுக்கு ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஸ்ரீதரன் ஆதரவு. இரட்டை வேடம் போடும் சிங்கள வேட்பாளர்கள், அரியநேத்திரன் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் மரணம். வவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் உடற்கூற்று பரிசோதனையில் தாமதம், பெற்றோர் ஆதங்கம். கடற்தொழில் மக்கள் ஜனாதிபதியை நம்புகிறோம், முன்னாள் சமாச தலைவர் தெரிவிப்பு. இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள். மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஹெலிய ரம்புக்வல. தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்த நோயாளர்களை விசேடமாக அழைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். தனியார் வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்பட்ட நோயாளர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் பார்வையிடுவதற்காக வைத்தியசாலைக்கு அழைக்கப்பட்டு விசேடமாக பார்வையிடும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. நேற்றைய தினம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கண் சிகிச்சை பிரிவில் இந்த சம்பவம் தொடர்பில் அவதானித்து நோயாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விசேட வைத்திய நிபுணரிடம் காண்பிப்பதற்காக தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்த நோயாளர்கள் இவ்வாறு வரிசை நடைமுறையை பின்பற்றாது அழைக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சிகிச்சைக்காக தூர இடங்களில் இருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்ற ஏழைகள் போக்குவரத்து உள்ளிட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். வெளிநோயாளர் பிரிவில் நீண்ட வரிசையில் நின்ற பின் கண் சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்படுகின்றனர். மீண்டும் அங்கு தொடர் இலக்கங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் குறித்த வரிசை நடைமுறையை பின்பற்றாது தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்தவர்கள் பெயர் குறிப்பிட்டு அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வைத்தியர்கள் பார்வையிடுகின்றனர். சிகிச்சைக்காக சென்ற ஏழை நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தூர இடங்களில் இருந்து செல்லும் ஏழை நோயாளர்கள் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தொடர்ச்சியாக முகம் கொடுத்து வருகின்றனர். பணம் கொடுத்து சிகிச்சை பெறும் மக்களுக்கான சோதனையை அரசு செலவில் மேற்கொண்டு பணம் சம்பாதிக்கும் சுகாதாரத்துறையினர் முறையான வரிசை நடைமுறையினும் பின்பற்ற வேண்டும். இந்த நிலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இதனால் அப்பாவி ஏழைகள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். வடக்கு மாகாணத்தின் மருத்துவத்துறையில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு அரசு செலவில் லாபம் ஈட்டும் வைத்தியர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று நாட்டின் தலைமைத்துவத்தை கோரும் சயித் பிரேமதாசா அன்று நெருக்கடியான காலத்தில் நாட்டையும் மக்களையும் பொறுப்பேற்க முன்வரவில்லை. மக்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கும் போது அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவரும் நாட்டின் தலைமைக்கு பொருத்தமற்றவர்கள். தனியொரு உறுப்பினராக பாராளுமன்றத்தில் செயற்பட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றி முழு நாட்டினது வெற்றியாக அமையும். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவு என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறித்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்ட கிறிஸ்தவ மத விவகாரங்கள் இணைப்பாளராக விக்டர் ஸ்டான்லியை நியமித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் சந்தித்து கலந்துரையாடினார். சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவு அரியநேத்திரனுக்கு அளிக்கப்படும். கட்சி என்ன முடிவை எடுக்கிறதோ எடுக்கவில்லையோ அது எவ்வளவு தூரம் உம்மை தள்ளப்போகிறதோ என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். சந்திப்பின் பின்னர் இருவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான அவர்களுடைய
இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான உள்ளக சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக, தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார். என்னோடு அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள், மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள், வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள், புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த பயணத்தினுடைய ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி, பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும், அதற்கான காரணம் என்ன, நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிலேயே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மழுங்கடித்து ஒரு இனப்படுகொலையை மழுங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் இன்று காலமாகி இருக்கிறார்கள். இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை, அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சம்பந்தனையா அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கம்யூனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல், ஒரு பரிசோதனை களம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும், கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், இலங்கைக்கும் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த, நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல். அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் பிரச்சாரங்களின் போது தென்பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் வெவ்வேறு கருத்துக்களை தென்னிலங்கை வேட்பாளர்கள் பேசி வருகிறார்கள் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை என்பதை காட்டும் முகமாகவே தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். அதேவேளை மற்ற வேட்பாளர்கள் மக்களின் பிரச்சினை குறித்து பெரிதும் பேசாமல் பொருளாதார பிரச்சினையை மாத்திரம் முன்னிறுத்தி வருகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 79 வயதுடைய ஜதுருஸ் முகமது எல்ஜாஸ் நேற்றிரவு காலமானார். இந்த தகவலை அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
திடீரென சுகையினமடைந்த ஜனாதிபதி வேட்பாளரான ஜதுருஸ் முகமது இல்ஜாஸ் புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு காலமானார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உருவாக்கத்துக்கு அக்கட்சியின் தலைவராக இருந்த மர்ஹூம் எம் அஸ்ரஃபுடன் இணைந்து மிக தீவிரமாக செயற்பட்டுள்ளார். இலங்கையில் வடக்கில் யுத்தம் தீவிரமடைந்த காலத்தில் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவானது மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவானார். வவுனியா வைத்தியசாலையில் பிறந்து மரணித்த சிசுவின் உடலை உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சிசுவின் தந்தை நேற்று கவலை வெளியிட்டார். கடந்த 17ஆம் தேதி வவுனியா செட்டிக்குளம் பிரமலானம் குளம் பகுதியைச் சேர்ந்த 30 வயது யுவதியொருவர் பிரசவத்துக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அதிகாலை அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டு சிசுவை எடுத்துள்ள போது சிசு உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர்களின் அசமந்த போக்கே தமது சிசு மரணமடைய காரணம் என தந்தை வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்தார். இதனை அடுத்து நேற்று முன்தினம் மாலை வவுனியா மாவட்ட நீதிபதி சிசுவின் உடலை பார்வையிட்டதுடன் தந்தையின் வாக்குமூலங்களை பெற்றார். இந்த நிலையில் நேற்று யாழ் வைத்தியசாலையில் கடமையாற்றும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் சடலத்தை ஒப்படைத்து விசாரணைகள் முன்னெடுக்க வவுனியா நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் குறித்த சிசுவின் உடலை கொண்டு செல்ல வவுனியா வைத்தியசாலையினர் நோயாளர் காபு வண்டியோ அல்லது வேறு வாகனத்தையோ கொடுக்க மறுத்துள்ளதால் சிசுவின் உடல் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்படவில்லை. பெற்றோர் அதனை தாம் கொண்டு செல்ல முடியாது எனவும் வைத்தியசாலையின் தவறுக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்து சிசுவின் சடலத்தை பொறுப்பேற்கவில்லை. இதனால் பிறந்து ஒரு நாள் கூட மண்ணில் வாழாத சிசு மரணித்த பின் 2வது நாளாகவும் வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ளமை குறித்து பெற்றோர் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். வடபகுதி கடலில் இந்தியா அத்துமீறிய கடற்தொழிலாளர்களின் வருகையை கடந்த ஜனாதிபதிகளை பார்க்கிலும் தற்போதைய ஜனாதிபதி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக முன்னாள் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளன தலைவர் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய அத்துமீறிய இழுவை படைகளினால் இன்று நேற்று அல்ல நீண்ட காலமாக எமது கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும் ஜனாதிபதிகளிடம் நாம் எமது பிரச்சனையை கூறியும் எமக்கான நிரந்தர தீர்வு இதுவரை முன்வைக்கப்படவில்லை. தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடமும் இந்திய அத்துமீறிய கடற்தொழிலாளர்களை நிறுத்துமாறு கோரிக்கை முன்வைத்தோம். தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க அதன் அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் இந்திய கடற்தொழில் படகுகள் கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றன. இந்த நடவடிக்கை கடற்தொழில் மக்களுக்கு சற்று ஆறுதல் அளிப்பதுடன் தொடர்ந்து அத்துமீறி நுழையும் இந்திய படகுகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி எமது கோரிக்கையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து வருவதை பாராட்டுவதோடு தொடர்ந்து அவரது செயற்பாட்டுக்கு கடற்தொழில் சமூகம் ஆதரவாக செயற்படும் என தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் ஒரு புது முறைமையை அறிமுகப்படுத்துவதாக கூறி ஒரு பாரிய நிதி மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவினால் ஒரு புதிய முறைமை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது அந்த முறைமையை இடைநிறுத்தி பழைய முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வருமாறு நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் இதுவரை காலமும் ஜனாதிபதி பழைய முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்குமான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல், ஜனாதிபதி தேர்தல், தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைகள், அரசியல் சம்பந்தமான பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அத்துடன் ஏனைய அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக மாநகர சபை முதல்வர், இளைஞர் அணி தலைவர், மகளிர் அணியினுடைய உபதலைவி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் கலந்து கொண்டதோடு திருகோணமலை அங்கத்துவ பிரதிநிதித்துவம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வருகை தர முடியவில்லை. அம்பாறை மாவட்டம் சார்பாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசனால் கல்முனையில் கலாச்சார மண்டபம் ஒன்றினை ஸ்தாபிப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் இவர் கிழக்கு மாகாணத்தில் இந்தியன் கை கொமிஷன் அலுவலகத்தினை அமைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்பெல உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் மறுநாள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.